இல்லை, இப்போ இதில் நம்ம தொடக்கத்திலிருந்தே கவனிச்சுக்கணும். எதையுமே வந்து இப்போ மாடுகள் வந்து தெருவில் மேய்கிறது அதெல்லாம் நம்ம அது இன்னும் நம்ம புல்லு வளர்த்து வைக்கல, சோறு ரொட்டி தான் திங்கிறது பாவம். மேய்ச்சல் நிலம்னு இருந்தால் அது போயிடும். கால்நடைகள் வந்து நம்ம இப்போ அதே மாதிரி தெருநாய் அப்படி இல்லைன்னா எலிகள் பெருகும், அப்புறம் பிளேக் நோய் வரும். இப்போ அதை கட்டுப்படுத்த போராடணும். இயற்கை பல உயிர்களினால சமநிலை செய்யப்பட்டிருக்கு, அதை கவனிக்கணும். தொடக்கத்திலிருந்தே அந்த தெருநாய்களின் பிறப்பை கட்டுப்படுத்தி ஒரு இது பண்ணிடணும். ஏன்னா இப்போ நாங்கள்லாம் நடைப்பயிற்சிக்கு போகும்போது ஏகப்பட்ட தெருநாய்கள் இருக்குது. சிலர் அந்த ஆர்வலர்கள் அதுக்கு உணவளிக்கிறாங்க, ரொட்டி போடுறாங்க. இப்போ நாங்களே போகும்போது கொடுப்போம். அதில் சில நாய்கள் வந்து வெறி நாயாகி கடிச்சிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ காணொலிகளை பார்க்கும்போது பதட்டமாக இருக்குது. தெருவில் விளையாடிக்கிட்டு இப்போ குழந்தைகளை தூக்கி ஓடிடுது, விரட்டி கடிக்குது. இப்போ அது கட்டுப்படுத்தணும். அதை உட்காந்து ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ வந்து ஆர்வலர்கள் வந்து தடுக்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படும் போது பயம் வரும். இதெல்லாம் முற்றுமுழுதாக ஒழிச்சிட முடியாது. அதை விட நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருப்பூரில் திருச்சிக்கு பக்கத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து வர விவசாய குடிமக்களின் ஆடு மாடுகளை வந்து நாய் கடிச்சு கொதறி நாசம் பண்ணிட்டு பார்த்தோம். திருப்பூர்ல எல்லாம் காங்கேயத்தில் நிறைய அந்த விவசாயிகள் நம்மகிட்ட வந்து கண்ணீரோட காட்டி அழும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தது கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா பேராபத்தாயிடும். முற்றுமுழுதா இதை அழிக்கவும் முடியாது, அதுக்காக அதை விட்டுறவும் முடியாது. அப்ப தெருவில் நடமாடுறதே கஷ்டமாயிடும். இரவுல தனியாலாம் நீங்க போக முடியாது. திருடன் பயம் விட நாய் பயம் பெரிய பயமாயிடும். சரி பண்ணும்.